திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் குறிப்பது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பேங்குக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்குறது, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேலண்டர் இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க. கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும். எல்லாம் பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசியர் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க. இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது, விரைவில் அதை அறிவிப்போம். ஆனால் பஞ்சாங்கம், ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும், பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும், பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை, அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும். திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும். நட்சத்திரத்தை டெய்லி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும். யோகத்தை கூறுவதனால வியாதிகள் குணமாகும். கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை. ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என் அப்பன் செந்தூர் முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக. விசுவாச வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 11ஆம் நாள், வாரம் புதன்கிழமை. சூரிய உதயம் காலை 6 மணி அளவில், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 34 நிமிடம். சமநோக்கு நாள், வார சூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். யோகம் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சுபவேளைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை, மேலும் இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. நட்சத்திரம் கேட்டை இரவு 8 மணி 10 நிமிடம் வரை, பின் மூலம். சந்திராஷ்டமம் பரணி இரவு 8 மணி 10 நிமிடம் வரை, பின் கிருத்திகை. நித்திய யோகம் சாத்தியம் மதியம் 2 மணி 3 நிமிடம் வரை, பின் சுபம். தேய்பிரை திதி பௌர்ணமி மதியம் 1 மணி 13 நிமிடம் வரை, பின் பிரதமை. கரணம் பவம் மதியம் 1 மணி 13 நிமிடம் வரை, பின் பாலவம் இரவு 1 மணி 53 நிமிடம் வரை, பின் கௌலவம். இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள். சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் பூக்குழி விழா இரவு புஷ்ப சப்பரத்தில் பவனி. பழனி ஆண்டவர் தங்க குதிரை வாகனத்தில் பவனி. மதுரை ஸ்ரீ கூடலக பெருமாள் எடுப்பு சப்பரத்தில் சப்தவர்ண உபயநாச்சியார்களுடன் பவனி. திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ரத உற்சவ ஆரம்பம். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரி கோவிலில் நரசிம்மருக்கு அலங்கார திருமஞ்சனம். இன்று செய்ய உகந்த பணிகள்: பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கும், வழக்குகளை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பேசி தீர்ப்பதற்கும், குளம் கிணறு போன்ற நீர்நிலைகள் வெட்டுவதற்கும், இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்கும், கரைப்பையில் வித்தியாரம்பம் செய்ய, பொன் உருக்க போன்ற நல்ல காரியங்களை இன்று செய்ய உகந்த பணிகளாகும்.